வணக்கம். ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதிக்கிறதுக்கும் நல்ல சந்தோஷமா இருக்கிறதுக்கும் ஒரு வாழ்க்கையுடைய லட்சியத்தை அடையிறதுக்கும் வயது ஒரு பெரிய தடை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நான் அதை என்னையே சொல்லுவேன். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே ஒரு பழுத்த பழமா ஒரு முதியவர் இந்த வயசுலையும் ஆக்டிவாக உற்சாகமாக எல்லா வேலைகளிலும் ஈடுபட்டு இருக்கிற ஒரு முதியவரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். அவர்கிட்ட அவருடைய சாதனைகள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அவர் எப்படி இந்த வயசுலயும் ஆக்டிவாக இருக்காரு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் 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 வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் சிஆர் ஜோதி பிரகாசம். எனக்கு என் மனைவியோட வாழ்ந்துருக்கு சொல்ல அஞ்சு பசங்க, 3 பொண்ணு 2 பையன். சொல்லுங்க. 2 பையன் எல்லாரும் நல்லா படிக்க வச்சேன். நான் முழு எந்த வேலையும் செய்யலை. நான் அரசியல் இருந்துட்டேன், காங்கிரஸில் இருந்துட்டேன். காங்கிரஸில் காமராஜர் காலத்திலேருந்தே காங்கிரஸில் இருக்கேன். காமராஜ் வீட்டுக்கு அடிக்கடி நான் போவேன். அதில் என்ன கேட்டிங்கன்னா, எங்களுடைய மாமா ஒருத்தர் அவர் நுங்கம்பாலத்தில் இருக்கார், ஆறுமுகம்னு சொல்லி. அவர் தியாகி. அந்த தியாகி இதில் நான் அப்படியே அட்டாச்மெண்ட் ஆகிட்டேன். அவரோட கூட பழகி அவரோட பேசி காங்கிரஸில் ஈர்ப்பாடு காமராஜ் வீட்டுக்கு அடிக்கடி போகிற பழக்கம் வந்தது எனக்கு. அவர் ரொம்ப நாளாக இருந்தேன், எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தேன். அப்போ எனக்கு 20 வயசு. காமராஜ் வீட்டுக்கு போக சொல்லி 20. இப்போ என்ன வயசு உங்களுக்கு? இப்போ எனக்கு 83 வயசு ஆகுது. எந்த வருஷம் பிறந்தீங்க? 1942 பிறந்தேன். 42. ஆமாம். என் மனைவி 70 வயசுல இறந்துட்டாங்க. அப்போ 6-7 வருஷமா அந்த அம்மா இல்லாமல் இருக்கேன். இப்போ சின்ன பையன் வீட்டில் நான் இருக்கேன். அவன் எனக்கு காப்பாற்றுறான். எனக்கு 3 பொண்ணு இருக்காங்க. அப்பப்போ பார்த்துக்கிறாங்க, எல்லாம் பார்த்துக்கிறாங்க. இருந்தாலும் இளம் தலைமுறைக்கு என்ன மாதிரி அரசியலில் போகக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, முதுமையில் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு நான் உட்காந்துருக்கேன் இல்லையா, அந்த கஷ்டம் வரக்கூடாது யாருக்குமே. எனக்கு இளஞ்சோழருக்கு சொல்கிற என்னன்னா, இளமையாக இருக்க சொல்லவே கஷ்டப்பட்டு பணத்தை சேமிக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளை. நிறைய சொத்து வச்சுருந்தாங்க. எல்லாத்துக்கும் ஒன்றும் நான் சம்பாதிக்காத காரணத்தினால எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு விற்று கல்யாணம் பண்ணி. இப்போ நீங்கள் பிள்ளைகளை வளர்த்திருப்பீங்க. ஆமாம். 5 பசங்க சொன்னீங்க இல்லையா? இப்ப நீங்க அவங்களெல்லாம் வளர்த்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளாக்கி இருப்பீங்க. இப்போ நீங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புலையும் அவங்களுடைய அரவணைப்பிலையும் வாழறது நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? இல்ல, நான் சந்தோஷமா இருக்கேன். என்ன ஒரு பெரிய சங்கடம்னு சொன்னா, ஏதாவது எனக்கு தேவை கேட்டால் என் பையனை நான் கேட்கணும். அது கேட்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குது. நான் இதை கேட்க மாட்டேன். எனக்கு என் பேரன் பெங்களூர்ல இருக்கான். அவன் அனுப்புகிறான், மாதம் பணம் அனுப்புகிறான். என்ன எங்கள் பொண்ணு அனுப்புது, கேட்டால் கொடுப்பாங்க. இவனை கேட்டால் கொடுப்பான். நான் கேட்கறதில்லை. ஏன் கேட்கறதுன்னா, ஒரு வீட்டில் அப்பா இருக்க சொல்ல மகனை கேட்கக்கூடாது. மகன் தான் பார்த்து கொடுக்கணும். அது தீரி. அது நான் என் பையனை கேட்டாச்சுன்னா ரொம்ப கேவலம். அது இப்போ இன்றைக்கு கூட நான் முகஸ்தாபனம் பண்ணுறதுக்கு பணம் கூட நான் சேர்த்து வச்சுக்கிட்டு நான் தான் பண்ணிக்கிறேன். என் பையனை கேட்க மாட்டேன். கேட்கக்கூடாதுன்னு ஒரு கொள்கையில் இருக்கேன். அவன் கேட்டால் கொடுப்பான். அவன் 1000 ரூபா கொடுப்பானா கொடுப்பான், 500 ரூபா கொடுப்பான். ஆனால் நான் கேட்கறதுக்கு எனக்கு மனசு இடம் கொடுக்கல. ஏன்னா அவன் குடும்பம் இருக்குது, 2 பிள்ளைங்களை காப்பாற்றி படிக்க வச்சு இன்னைக்கு உத்தியோகம் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கான். அது எப்படி சந்தேகம்? வெரி வெல். அதோட குறவு இல்லை. இல்ல சார், இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு செஞ்சது ஒரு காலம். இப்போ நம்ம பிள்ளைகளை நம்ம எதிர்பார்த்து பிள்ளைகள் நமக்கு செய்யறாங்க அப்படின்னும் போது அவங்க செய்யறத செய்வாங்க. எனக்கு இஷ்டமானதை கேட்கறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. அது வேணா சொல்லலாம். நான் அது மாதிரி வளர்ந்துட்டேன். எங்க அம்மாவுக்கு ஒரே பிள்ளை. நான் கொடுத்துதான் பழக்கம், வாங்கி பழக்கம் இல்லை. அவளை கொடுத்துதான் பழக்கம், எல்லாரும் கொடுத்துதான் பழக்கம். இப்போ இல்லாத இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அது நான் என்ன சொல்றேன் கேட்டா, வருங்காலத்தில் இளமையா இருக்கிற இளைஞர்கள்லாம் உழைக்கணும்னா என்ன மாதிரி அரசியலையோ அதிலே போய் சேர்ந்துட்டு வீணா போகிறது கிடையாது. நாங்களாம் வீணா போயிட்டோம். அதான் உண்மை. எந்த ஒரு பதவியிலும் கட்சி பதவியில் இருந்தேன். ஆனால் ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்சியாவோ
அந்த மாதிரி இது வாய்ப்பு கிடைக்கல. கிடைச்சா கூட எனக்கு தட்டி விட்டாங்க. மூப்பனார் கூட இருந்தேன். மூப்பனாருடைய உங்களுடைய அரசியல் வாழ்க்கை எவ்வளவு காலம் இருந்தது? இல்லை, எனக்கு நல்ல நல்ல பேர் இருக்கு, புகழ் இருந்தது. அதான் எவ்வளவு காலம் இருந்தீங்க? எவ்வளவு காலம் இருந்தீங்க மூப்பனாரோட? ஐயோ, காமராஜ் கூட காமராஜ் இறப்பு வரைக்கும் இருந்தேன். மூப்பனார் இறப்பு வரைக்கும் இருந்தேன். அது பிற்பாடு எல்லாரும் குமரியார் இருந்தார், தலைவராக இருந்தார், மூப்பனார் தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து கடலூர், அதாவது இப்போ ஒரு நம்பர் இருந்து போயிட்டு இப்போ ஒரு புதுசாக ஒரு நம்பர் வந்திருக்காரு. எல்லாமே எனக்கு தெரியும். எல்லா நம்பரும் நமக்கு நல்லா தெரிஞ்ச போது தான். இருந்தாலும் காமராஜ் காலத்தில் இருந்த மாதிரி இருக்க முடியாது இல்லையா? காமராஜ் எப்படி வாழ்ந்தார் அவரு? சொத்து, அதான் கண்ணதாசன் எழுதினா, ஒரு பாட்டு எழுதினா, சொத்து சுகம் நாடார், சொந்த தனியை நாடார், பொருளை நாடார், பொண்ணையை நாடார், அன்னையை நாடார், அவங்க தாயார் விட்டு கூட அணுகிறது இல்லை, அன்னையை நாடார், ஆசைதனை நாடார், ஆசைதனை நாடார், நாடொன்று நாடி நலமொன்று நாடாத நாடார் நாடொன்று அப்படின்னு கண்ணதாசன் எழுதினான். சரி, எவ்வளவு பெரிய வார்த்தைகள்! கண்ணதாசன் நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். அவன் என் நண்பர், நல்ல காங்கிரஸ்ல இருந்தார். நான் அவரோட வந்து விமானத்தில் பயணம் செய்திருக்கேன். அது ஒரு பெரிய கதை. விமானத்தில் போய் ஒரு தடவை பெங்களூர் போக சமயத்தில் காலையில் 6:30 நான் ஏரோட்ரம் போயிட்டேன். கண்ணதாசன் வந்துட்டான். அவன் அங்கே ஏதோ சினிமா சம்மந்தப்பட்டு பாட்டு எழுதி வந்திருக்கான். நான் வந்து எப்பவுமே ஏரோட்ரம் போயாச்சுன்னா 25 ரூபா பணம் கட்டி இது எடுக்கணும், இன்சூரன்ஸ் எடுக்கணும். இன்சூரன்ஸ் எடுத்து ஒரு காப்பி வந்து வீட்டுக்கு அனுப்பணும், ஒரு காப்பி அங்கே கொடுத்துடணும். இந்த ஒரு காப்பி வீட்டுக்கு அனுப்புறது போஸ்ட் பாக்ஸில் போகிறேன். அப்போ இவன் கண்ணதாசனை பார்த்தோன்னே இவன் என்ன பண்ணுறான், அங்கே இருக்கிற இந்த க்ளீன் பண்ணுறவனுக்கு, லெட்டின் கழுவுறதுக்கு அவங்களுக்குலாம் 5 ரூபா 10 ரூபா பணம் கொடுத்துட்ருக்கான். நான் என்னோட பேப்பரை வந்து பாக்ஸில் போடுறேன், இவன் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கான். என்னதான் இது, இவர் வந்து இன்சூரன்ஸ் வாங்கல போடுது, நம்ம ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ஃப்ளைட்டில் என்ன ஆகும், பணம் நமக்கு திருப்பி வருமே, ஒரு 10 லட்சம் 5 லட்சம் வருமே, இதை விட்டுறாரு மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம். அப்படி சரி விமானத்துள்ள ஏரியாச்சு. அது அன்எக்ஸ்பெக்டடாக எதிர்பார்த்தமாக கண்ணதாசன் என் பக்கத்துலேயே சீட்டு கிடச்சிக்குது. என் பக்கத்தில் உட்காந்துட்டான். நான் அப்போ கேட்டேன், என்னங்க நான் 25 ரூபா இன்சூரன்ஸ் கட்டிட்டு பொட்டியில் போட்டு வீட்டுக்கு போகணும் வரேன், நீங்கள் ஒன்றுமே வாங்கினீங்க இன்சூரன்ஸ் பண்ணிக்கலான்னு. எதுக்கு இன்சூரன்ஸு? ஒன்றும் ஆகாது, இந்த பிளைனு கீழே விடாது. ஏன்னா அவங்க வாழ்த்து, நான் இப்போ 5 10 கொடுத்தவங்க என்ன வாழ்த்துவாங்க. எனக்கு அப்படியே சமத்தி லட்சம் மாதிரி இருந்தது. கவர்மெண்ட்டுக்கு அந்த பணத்தை நம்ம கொடுத்துட்டோமே, இந்த மாதிரி கொடுத்துருக்கலாமே, வாழ்த்துவாங்க. அதுலேருந்து சார் அந்த ஒரு இன்சிடென்ட்லேருந்து இந்த வரைக்கும் எனக்கு கேட்காமையே தர்மம் பண்ணுவேன் சில பேருக்கு என்கிட்ட இருந்தால். இப்போ நான் சரணாத்திரியில் போயிட்டுருக்கேன்னு வச்சுங்க, ஏன்னா அவங்க கேட்க வேணாம், நான் குறிப்பிருந்தே 10 20 அச்சு கொடுத்துட்டு போயிடுவேன் சில நேரத்தில். அதுக்காக நான் கேட்க வேணாம், அது கேட்டால் தர்மம் இல்லை. அந்த இன்சிடென்ட் வந்து நான் பாடம் கற்றுக்கிட்டேன். இப்படி பல அரிய நிகழ்ச்சிகளாக கடந்துருது. அதே மாதிரி மூப்பனார் ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஒரு 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 தொண்டனுடைய பர்த்டேக்கு காமராஜ் இதில் வந்து காமராஜ் இதில் இருக்குது, அது என்ன பேர் மறந்துட்டேன். அந்த இதுவில் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க. மத்தியானம் அவனே ஃப்ரீயாக போடுறாங்க. புருஷன் முன்னாடி வந்து போட்டுருக்காங்க. அதுக்கு இவர் போகிறாரு. அதுக்கு என்னை கூப்பிட்ருக்காங்க, நானும் போகிறேன். நான் ஸ்கூட்டர் ஓட்டுவேன். வேகமாக தேனாமாட்டு இதில் வந்த பாருங்க, ரொம்ப வேகமாக வந்துட்டுருக்கேன். ஏன்னா மூப்பனார் வந்துட போகிறாருன்னு வந்துட்டேன். மூப்பனார் என் பின்னாடியே வராரு, காரில் வராரு. காரில் வந்து நிறுத்திட்டாரு. என்ன நீங்கள் இவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன், கவலைப்படாது, மெதுவாக வாங்க அப்படின்னு. ஒரு மூப்பனார் ஒரு பெரிய அதே மனிதர். அவர் மாதிரி வர முடியாது. இனிமேல் வந்து சார் யார் வந்தாலும் காமராஜ் மாதிரி இருக்க மாட்டாங்க, மூப்பனார் மாதிரி இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு சகாத்வம், அது இனிமே வராது. ஐயா, உங்களோட பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கடைசியா ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். முதுமை ஒரு வரமா சாபமா? என்னமா எனக்கு புரியல. முதுமை வயதாகுது இல்லையா, அது ஒரு வரமா சாபமா? சாபம் தான். ஏங்க அப்படி சொல்றீங்க? இல்ல, சாபம் தான். என்னை பொறுத்த வரைக்கும், நான் பட்ட வரைக்கும் 90 வயசு வரைக்கும் 93 வயசு வரைக்கும் கலைஞர் இருந்தார். 90 வயசுல கலைஞர் இருந்தார். வாயில் ஒழுகிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தார்.
ஜெயலலிதா என்ன இருந்தாங்க, அவங்க கஷ்டப்பட்டு போனாங்க இல்லையா, அதெல்லாம் பாவம் தான். இப்போ நான் இருக்கிறேன்னா ஒரு மனிதன் 70 வயசுல போயிடணும், 70-75 வயசு முடிஞ்சிடணும். அதுக்கு மேலே இருந்தால் உடம்பு எங்கட. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுறேன்னு சொன்னால் எனக்கு பேட்டி கொடுக்கணுன்ற ஆர்வத்தில் பேசுகிறேன், ஆனால் நீங்கள் போன உடனே படுத்துருவேன். அது அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அந்த சூழ்நிலை வரக்கூடாது. ரெண்டாவது இன்னொன்று கேட்டிங்கன்னா, நான் உடம்பு படுத்து எழுந்துக்க முடியாமல் பையனோ மற்றவங்களோ எனக்கு உதவி பண்ணக்கூடாது, பண்ணாமல் இருக்கணும். பண்ணாமல் இருக்கணும் தான் அம்மா சொல்கிற மாதிரி பாவம் அது இது இல்லை, அது வரும் தான். ஆனால் அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து அது பாவம் தானே. ஆனால் இப்போவே எனக்கு பாவமாக தெரிஞ்சது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இல்லை உடம்பு வலிக்குது, ராத்திரி 2 மணிக்கு 3 மணிக்கு வந்து தூக்கம் இல்லை, இதெல்லாம் வந்து எப்படி உடம்புல ஏதோ வியாதி இருந்தால் தான் அப்படி வருது. அது இருக்கக்கூடாது. அது இல்லாமல் நேரத்தோட போயிடணும். யாருக்கும் கஷ்டம் கொடுக்கூடாதும்மா. சார், இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சார், இளைஞர்கள் உழைப்பில் வரணும், உழைப்புக்கு வரணும். உழைப்பு இல்லாமல் எதுவும் வரக்கூடாது. என்னமோ அரசியலில் போகக்கூடாது, யாருமே அரசியலில் போகக்கூடாது. தாய் தந்தையை கடைசி வரைக்கும் இருக்க வரைக்கும் காப்பாற்றணும் அவங்கள. அது ரொம்ப முக்கியம். என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். உழைப்பு தான் முக்கியமாக இருக்க, உழைப்பு தான் உயர்வை கொடுக்கும். அது எல்லாருமே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து வயசானதால அந்த அனுபவிச்சதுனால அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். நன்றி.